எல்லாம் அந்த நெட்டம்மாவால் வந்துச்சு. ஆஃபீஸ்க்கு காலையிலே சாப்பாடை ரெடி பண்ணேன்னா இன்னும் ரெடி பண்ணுறாங்க 2 பேரும் சேர்ந்து. எங்கள் அம்மாவுக்கும் என் பொண்டாட்டிக்கும் 2 பேருக்குள்ள நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் படாத பாடுபடுறதா இருக்குது. இப்போ ஆஃபீஸ் வேற லேட்டு, ஓனர் என்ன கற்று போகிறாருன்னு தெரியல வேற. கடவுளே. சரி போய் உட்காருவோம், இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம தான் லேட் போல, மேடம்லாம் வந்துட்டாங்க. வாங்க சார், இப்போ தான் வரீங்களா? ஆமாங்க பிரித்தி, இப்போ தான் பிரித்தி வரேன். சார் ரொம்ப திட்டினாங்களா? ஆமாம் சார், திட்டினாரு. ஐயோ என்ன சொல்கிறீங்க, என்ன திட்டினாரு, ரொம்ப திட்டினாரா? இல்லை சார், எங்கள் பாபு பிளேஸில் ஆளை காணோம். என்ன வந்தாரா என்ன? இனி வந்தாக்கா லேட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. நான் அப்பப்போ ஆஃபீஸ்லாம் வந்துட்டு இருக்க மாட்டேன், எனக்கு வெளியில் கிளைண்ட்ஸ் மீட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்பாடி அப்படிங்களா, நான் கூட பயந்துட்டேன். ஏன் சார், ஏன் டெய்லி லேட்டாக வரீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வரலாம்ல. ஏன் பிரீத்தி நீங்கள் வேறு, காலையில் எந்திரிச்சா என் பொண்டாட்டிக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை வளர்க்குறக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருக்கும். இந்த இடையில சாப்பாடு செய்ய சொன்னால் அது பெரிய போராட்டமாக இருக்கும். காலையில் எங்கள் அம்மா சாப்பாடு செய்ய சொல்லி என் பொண்டாட்டி சொன்னால் அவள் எங்கே வெளியில் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோன்னு வெளியில் போயிட்டா. சாப்பாடு 2 பேருமே செய்யலை. அச்சச்சோ, என்ன சொல்கிறீங்க சார்? சரி விடுங்க, நம்ம மதியம் ஷேர் பண்ணிக்கலாம், நான் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ இல்லை பரவாயில்லைங்க, நான் வந்ததே லேட்டு. சரி நான் போயிட்டு என்னோடய வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே சார், நீங்கள் போய் பாருங்கள். சார், உங்களுக்கு நான் ரிப்போர்ட்லாம் மெயில் பண்ணுறேன், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்க சொல்லுங்கள், நான் சாருக்கு அனுப்பணும். ஓகே சரி. ஐயோ இந்த நெட்டமால வந்தது எல்லாம் ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு தெரியல. ஐயோ சார் வேறு திட்டிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க பிரீத்தி மேடம். சரி நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுக்கு போய் நெட்டமாக்கு இருக்குது. டெய்லியும் வேலை செய்யாமல் எப்படி தான் நம்மளும் ஓட்ட போகிறோம்னு தெரியல. என் மாமியாக்கார் வேறு எங்கே போனான்னு தெரியல. வந்தானா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேலை செய்யாமன்னு கத்துவாள். இந்த பாபு மனுஷன் வேறு பாவம் காலையில் சாப்பிடாம போனார். சரி அவருக்கு ஒரு ஃபோன் அடிப்போம். நெட்டமா கதவை தரேன். ஐயோப்பா இப்போ தான் சொல்லி வாய் மூடு அதுக்காட்டி வந்துட்டாரு. ஐயோ நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. போகும்போது சொல்லி தான் அனுப்பிச்சு வாங்கிட்டு வாங்கன்னு ஒரே ஜாலி தான் நிற்கி. ஜாலி. சரி போய் கதவை திறப்போம் ஃபஸ்ட்டு. என்னங்க அதோ ஆரம்பங்க, என்னங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? தள்ளி பண்ணட்டோமா ஃபஸ்ட்டு. காலையில் போனானே சாப்பிட்டானா என்னன்னு ஒருத்தவனாவது ஃபோன் போட்டு கேட்டிருக்கீங்களா, இல்லை சாப்பிட்டியா தான் கேட்டிருக்கீங்களா? வந்த உடனே வந்துட்டான் அங்கேருந்து. உங்கள்கிட்ட நான் பேசுறதுக்கா எனக்கு விருப்பம் இல்லை நெட்டமா, தள்ளு ஃபஸ்ட்டு. பாபு மனுஷா என்ன இப்படி பேசுகிறீங்க? நான் ஆசையாக வந்தேன், காலையில் உங்களை ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னே வாங்கிட்டு வந்திருப்பீங்க அப்படின்னு இப்படி சொல்லுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நீ தள்ளு ஃபஸ்ட்டு, நான் உள்ளே போய் உட்காரட்டும். இங்கே பாரு நட்டமா, உனக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட இனிமேல் போயிட்டு நின்று பேசலாம் முடியாது. நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேற, அவங்க சொல்கிறதையும் கேட்க மாட்டேற. அப்புறம் அவங்க திட்ட தான் செய்வாங்க. நான் போய் கேட்க போனான்னா இவன் பொண்டாட்டிக்கு தான் பேசுகிறான்னு அவங்க என்கிட்டையும் வராங்க. நான் ஆஃபீஸில் எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி தான் நட்டமா? சரி விடு, இப்போ எதுக்கு நீ இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு சோகமாக இருக்க? சரி வா வந்து உட்காரு. வந்துட்டான் போல, அதான் இவன் நடிப்பை போட்டுக்கிட்டு இருக்கா. அடே சின்ன பொண்ணு, உன்னை அங்கே பாத்திரம் சொல்லி எப்படி அனுப்பிச்சு விட்டேன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? மணி 1 ஆகுதுரி. ஐயோ இவ எப்போ வந்தா? ஐயோ வந்துட்டாளா கருங்கழவி? நான் என்ன சொல்லி தப்பிக்க போகிறேன்னு தெரியல. எப்பயோ அனுப்பிவிட்டா. சொல்லுவோம் வரும்போது அடிக்க விழுந்துட்டேன், அதான் தலைவலியில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு. நட்டமா இப்போ நீ எதுக்கு அழுவுற? நான் உன்னை திட்டவே இல்லையாடி. என்னங்க இல்லைங்க, நீங்கள் தாங்க இப்போ அத்தைக்கிட்ட பேசணும். காலையில் நான் அத்தை திட்டினாங்கன்னு கோச்சுட்டு வெளியில் போனேன், அப்போ விழுந்துட்டேங்க, அதான தலைவலியில் உட்காந்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பேசி சமாளிச்சு கொடுங்களேன் ப்ளீஸுங்க. அடேங்கப்பா என்னான்னு அடிப்படா சாமி. இப்பதான் அடி வந்து என்கிட்ட நல்லா பேசுனேன், அதுக்காட்டி எங்க இருந்து கண்ணீர் வருது இப்படி? என் அம்மா வர, நம்ம பேசாம உட்காந்துருக்கணும், எதுவும் பேசக்கூடாது. அம்மா பாமா. வரேன், பார்த்துட்டு தான் அந்த 1 நேரம் வரேன். என்னப்பா பாபு, எப்போ வந்த? காலையில் சாப்பிட்டாளா அம்மா? என்ன பண்ணுறான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? காலையில் உன் பொண்டாட்டி என்கிட்ட சண்டை போடுறா, நீ பார்த்து பார்க்காம நீ பாட்டு போயிட்டேன். ஐயோ தாய்ங்களா 2 பேரும் விடுங்க. நானே ஆஃபீஸில் பல டென்ஷனில் வந்திருக்கேன். காலையில் சாப்பிடாம பண்ணது எனக்கு கை கால்லாம் நடக்குது. நீ போய் ஃபஸ்ட்டு சாப்பாடு எடுத்துட்டு வா. என்ன நீலி கண்ணீர் வடிக்கிற? என்னப்பா என்ன அது இது உனக்கு போட்டு கொடுத்தாளா? போட்டு கொடுத்துட்டு உட்காந்து வடிச்சிட்டு இருக்காளா கண்ணீர்? அவள் எதுவுமே சொல்லலாமா? நான் இப்போ தான் வந்தேன், என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. 2 பேரும் ஏதோ பேசி. என்ன இப்படி உட்காந்துருக்க? அத்தை நான் நீங்கள் சொன்ன உடனே அங்கேருந்து வந்தேன்னா கால் தடிக்கு விழுந்துட்டாங்க, பாருங்க அத்தை காலை. ஐயோ அம்மா, என்ன நாத்தம்! காலையில என்னன்னா அந்த லட்சுமி ஷூவை தூக்கி மூஞ்சல காட்டுறா. இவ வர மூஞ்சல காட்டுறாளே கடவுளே, இவகிட்ட வந்து மாட்டிக்கிட்டனே. அம்மா தூர போமா ஷூவை எடுத்துட்டுச்சா. என்னடி சிரிக்கிற? ஐயோ அத்தை முடியல அத்தை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்னால் உங்களுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு அத்தை. உலகமாக நடிப்பு. எம்மாடி, இவகிட்டலாம் ஒன்றும் முடியாது. இவகிட்ட வந்து அவ ஷூவை தூக்கி மூஞ்சில காட்டுறா. போய் விழும்போது எங்கே விழுந்து தொலைஞ்சாலும். சரி மனுஷியாடி நீ. சி, நான் போகிறேன் என் பிள்ளைக்கு சாப்பாடு போட்டு கொடுக்க. எம்மா தண்ணி எடுத்துட்டு வரேன்டா. சரி இவெல்லாம் ஒரு பொம்பளை. ஐயோ அத்தை தானே நம்பிட்டாங்க. ஐயோ அத்தை தானே நம்பிட்டாங்க. என்ன நட்டமா நீ இப்படி இருக்க? கொஞ்சம் கூட திருந்தல நீ. எங்க புள்ள எங்க? ஃபர்ஸ்ட் ஆடத நிறுத்து. பாவ மனுஷன் கோவம் வந்துச்சு, நட்ட வலி உட்காந்தாச்சு. என்னங்க சொன்னீங்க? பிள்ளையா வெள்ள விளாண்டுருந்தாங்க அந்த பிள்ளைங்க கூட. ஒரே திருந்தாத ஜென்மமா, போமா.
நெட்டமா யாரும் கூப்பிடுறாங்க, வெளியில போய் பாரு யாருன்னு. ஆ சரிங்க. யார் இது? என்ன பார்த்தா ராக்கி மாதிரி இருக்கு. டேய் ராக்கி உள்ளவா, என்னாச்சு? ஐயோ என்னாச்சு? நெட்டமா என்ன? எதுக்கு வாங்க கொஞ்சம். என்ன பொண்ணு கீழே விழுந்துட்டாலும் அங்கே விளையாடும் போது. ஐயோ ஐயோ ஐயோ, புள்ள சத்தம் கேக்குதே. அடே பாபு தள்ளு, புள்ள அடற சத்தம் கேக்குது, நடுவுல நின்னுட்டு இருக்கான் மாட மாட கணக்கா. இவா வார்த்தை நேரங்காலம் தெரியாம எங்க அம்மா காரி இருக்காதே, எங்க அம்மா காரி. அச்சோ என் தங்கமே வா, அம்மா தூக்குறேன் வாடி தங்கம். ஐயோ ஐயோ ஐயோ, புள்ளைய கொன்னுட்டாளே. என்னம்மா பேசிட்டு இருக்க? லூஸ் ஆட்டம் கொண்டுட்டா கிண்டுட்டான்னு. அடே உனக்கு தெரியாதடா, நான் புள்ளைய விளையாடையே அனுப்பாம வச்சிருந்தனே. இந்த படுபாவி வீட்டை விட்டு வெளியில ஓடுறதுனால தானே புள்ள வெளியில விளையாட போச்சு. இப்போ அம்மாவை தேடிட்டு போனாடா போகும்போது. ஐயோ நிலா வாமா, பாட்டிட்ட வாமா. சரி வாடி தங்கம், அம்மா ஒன்று கூப்பிட்டு போறோம் உள்ள. நெட்டமா நில்லு வரேன். இல்ல நீ தானே கூட விளையாண்ட, நீ தான் தள்ளி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன நான் தள்ளி விட்டேனா? நான் தள்ளி விடல பாட்டி. உன்னைய சொல்லல அடிச்சிருவேன். திமிரு பாத்தியா, நில்லுல வரேன். ஐயோ கடவுளே, கண்ணல குத்திட்டு ஓடுறானே.